अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला ख़ातमिन नबिय्यीन व आलिहि व सहबिहि अजमाइन। அருமையான பெரியோர்களே, பாடப்புத்தகத்திலே நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவருடைய தத்துவங்களை போட்டிருப்பார். பக்கத்தில் மாணவர்களுக்கு அவர் இறந்ததே மாணவர்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவர் இறந்தாருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அப்படி சொன்ன ஒரு தத்துவத்தில் ஒன்று என்ன அப்படின்னா, பிறப்பு சாமானியமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். அட்ரஸ் இல்லாமல் பிறந்தாலும் சரித்திரம் படைத்துட்டு என்ன செய்யணும், இறக்கும்போது யார் இவர் என்ன செய்தார், அவரால் இந்த சமுதாயம் என்ன இழந்துருச்சு அப்படிங்கிறத உலகமே ஏறிட்டு பார்க்குறாள். பிறக்கும்போது அது யார், பிறக்கும்போது குழந்தையால் இருக்கும். அப்போ பிறப்புங்கிறது ஒரு சாமானியமாக தான் இருக்கும், விளம்பரம் இருக்காது. ஆக பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்கும். இந்த பழமொழிக்கு அப்படியே பொருத்தமானவர்கள் யாருன்னா சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மாணவர்கள், சீடர்கள், சிஷ்யர்கள், ஏன் அவர்களை அடிவருடிகள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னை அடிமை மாதிரி ஆக்கி கொண்டார். தன்னுடைய உறவெல்லாம் முதுகுக்கு வைத்துவிட்டு, உறவை மிஞ்சி இன்றைக்கி பணத்தை ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னா எல்லாம் சொந்தத்துக்கு தான் சொத்து சேர்க்குறான். சொந்தத்தையே முதுகுக்கு முன்னால் வச்சுட்டு சொத்தே என்கிற சூழ்நிலை தான் அப்படின்னு வந்த அந்த கண்மணிகள் இருக்காங்களே, அப்படிப்பட்ட நாயகர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க சஹாபாக்கள். இன்றைக்கி காலையில் இருந்து இன்றைக்கி செல்ஃபோன் வந்த பிறகு இன்றைக்கி ஒரு மனிதன் பொஞ்சாதியோடு நேராக பேசுகிறதை விட அதிகமாக ஃபோனில் ஒரு ஆஃபீஸரை போய் பாருங்கள், ஒரு கம்பெனியில் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் இருப்பான் இருங்க அப்படின்பான். இப்போ இது வேறு காரில் போகும்போதே நிறைய பேர் இந்த அந்த லைன்லேயே இருக்கான், காதில் வச்சுக்கிட்டே அந்த இயர்ஃபோனு இது ஹெட்செட்டை வச்சுக்கிட்டே பேசிட்டு போகிறவன் இருக்கான். அந்த நேரத்தில் கூட கேப் விடக்கூடாதுன்னு. ஆனால் அதனால் எவ்வளோ பெரிய கதிர்வீச்சுகள் நம்முடைய உடலை தாக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவன் யோசிக்கிறதும் இல்லை. அது ரெண்டாவது ஒரு புக்கு இருக்கட்டும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பேசுனதில் கூட அளந்து பேசினாங்க, அதிக பிரசங்கித்தனம் பண்ணதில்லை. இன்றைக்கி வீட்டில் இன்றைக்கி அதிக பிரசங்கித்தனம் எவ்வளோ பண்ணுறோம். ஒரு மாணவர்கள் ஸ்கூலில் எடுத்துக்கிட்டாலும், வீட்டில் பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டாலும் அதிக பிரசங்கித்தனம் சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை விட ரசூலுல்லாஹ்வுடைய, அதாவது உலகத்திலேயே சஹாபாக்கள் மாதிரி ஒரு சிறந்தவங்க யாருமே கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க எண்ணி கேட்ட 13 முக்கியமான கேள்வி, அந்த 13 கேள்விக்கும் அல்லாஹ்வே குர்ஆனில் பதில் சொல்கிறார். அது வேறு சப்ஜெக்ட். நம்ம எதுக்கு இன்றைக்கி நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஹீரோ, ஒவ்வொருத்தரும் கதாநாயகர். அவங்கள அந்த வரலாறுங்கிறது, அந்த வரலாற்றினுடைய நாயகர்களே அவங்க தான். ஒரு சஹாபி கூட அதில் மிஸ் ஆக முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் எது இல்லை, இந்த இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர்லாம் அந்த காலத்தில் இருந்ததுன்னா எல்லாருடைய வரலாறுகளும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஆனால் அது பதிவு இல்லாதனால இன்றைக்கி 8000 பேர்களுடைய பேர் மட்டுமே ஏட்டில் இருக்கிறது. 1,00,000 1,500,000 சஹாபாக்களில் வெறும் 8000 பேர் தான். அதுலேயும் கொஞ்சம் பேருக்கு தான் ரொம்ப வரலாறு இருக்குது. அப்படிப்பட்ட சஹாபாக்களில் அறிவு ஜோதியாக திகழ்ந்த, அனைவருக்கும் அழகான முன்மாதிரியாக திகழ்ந்த, ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகும்போது வெறும் 12 வயதையே பெற்றிருந்த ஒரு பெரிய ஒரு முதிர்ச்சி பெற்றவர்கள் அல்ல. ஒரு 12 வயசுன்னு சொல்லும்போது நம்முடைய காலத்தில் ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன்தான்.
இந்த பருவத்தில் இருந்த இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இந்த சமுதாயம் பெற்ற அழகான பாடங்கள் என்ன, படிப்பினை என்ன என்பதை உங்களுடைய எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் வரலாறு எதை பதிவு செய்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மா, அதாவது அவங்க சின்னம்மா, அவங்க சின்னவாப்பா மகன் தானே, அவங்க சின்னம்மா உம்முல் ஃபதுல் கர்ப்பமாக இருக்கும் பொழுதே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. தீர்க்க தரிசனம் என்னது முன்னால் பின்னால் நடக்கிறத முன்னாலேயே சொல்கிறது தான். எந்த டாக்டரும் குழந்தை உண்டான மகப்பேறு டாக்டரும் தன்னுடைய பேஷண்ட்டுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. நீ ஆம்பளை பிள்ளை தான் பெறுவ, நீ பொம்பளை பிள்ளை தான் பெறுவ, நீ ரெட்டை பிள்ளை தான் பெறுவ, நீ சிங்கிள் பிள்ளை தான் பெறுவேன்னு எந்த டிஜிஓ எந்த டாக்டரும் என்ன செய்ய முடியாது, தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. ஆனால் நபிமார்கள் தெய்வீகமான இறைவனுடைய தொடர்பில் இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய தொடர்பை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. பின்னால் நடக்கிறத முன்னால் காபத்துல்லாவை சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த காலத்தில் காபத்துல்லாவுடைய இப்படி இது மாதிரி இல்லை, உள்ளே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. அப்போ திடீர்னு என்ன செய்து ஒரு நாள் அவங்கள காபத்துல்லாவை குழந்தை உண்டான நிலையில் காபத்துல்லாவை சுற்றிக்கிட்டு இருந்த அவங்க சின்னம்மா ரசூல்லா பார்த்தாங்க. நீ ஆம்பளை பிள்ளையத்தான் பெறுவ அப்படின்னாங்க. அந்த பிள்ளையும் அறிவாளியான பிள்ளையாயிரும். பெரிய இன்றைக்கி அறிவாளிங்களுக்கு முனைவர், டாக்டர் அப்படி இப்படி நிறைய பட்டம் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் மிஞ்சிய பேர், கடலுக்கு மிஞ்சி பேரே கிடையாது. அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? அவங்க மரணித்த பிறகு அவர்களை பற்றி பேட்டி கொடுக்கப்பட்டது. சஹாபாக்கள் எப்படி பேட்டி கொடுத்தாங்க தெரியுமா? கல்வியின் கடல், கல்வியின் கடலையே நீங்கள் மண்ணில் புதைத்து விட்டீர்கள். யாரை புதைத்து விட்டீர்கள்? கது துஃபின பஹ்ருல் இல்ம், கல்வியின் கடல் மண்ணில் புதைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னோம். அப்படிப்பட்ட கல்வியின் கடலாக திகழ்ந்த அந்த புள்ள ஆம்பளை பிள்ளையை தான் பெறுவேன் அப்படின்னு சொன்ன உடனே தமாஷாக அவங்க சின்னம்மா சொன்னாங்க, ஏன் குறைசி பெண்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளைய பெறமாட்டாங்கன்னு சொல்லி என்ன பெறக்கூடாதுன்னு இருக்கா? இல்லை அவங்க என்ன நியம்சமாக வச்சுருக்காங்க, பொம்பளை பிள்ளையே பெற மாட்டீங்க, ஆம்பளை பிள்ளைன்னு சொல்கிறீங்க. நீ என்ன சொன்னாலும் சரி ஆம்பளை பிள்ளை தான் பெறுவேன். அப்படி பெற்றா அந்த பிள்ளைக்கு அப்துல்லான்னு பேர் வைன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை வீட்டில் போய் நம்ம இந்த சுப செய்தியை தன்னுடைய கணவர்கிட்ட சொன்ன உடனே நேராக ரசூல்லாட்ட வந்துட்டாங்க. அவங்க யார் சின்னப்பா தானே, ரசூல்லா பக்கத்தில் அவங்க நெத்தியை முத்திட்டு பக்கத்தில் இப்படி இப்படி சொன்னீங்களாங்க, என்னுடைய மனைவிட்டு நாயகமே நீங்கள் சொன்னீங்களாங்க. அப்போ தான் சொன்னாங்க, நீ பிறந்த பிறகு அந்த குழந்தையை என்கிட்ட கொண்டு வான்னு சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாயால் உமிழ்ந்து பேர்த்தம்பளம் மென்று கொடுத்து அப்படி ஒரு அருளோடு பிறந்த பிள்ளையர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்காங்களே, அவர்களுடைய பாக்கியத்தில் என்ன தெரியுமா? உலகத்தில் நபிமார்களுக்கு வானத்திலிருந்து இறைவனுடைய மெசேஜை கொண்டு வருவதற்குன்னு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். நபிமார்கள் கண்ணை தவிர யார் கண்ணுக்கும் தெரியாது, அவங்க வந்தால் யார் கண்ணுலேயும் தெரியாது. அப்படி வர்றதா மனித உருவத்தில் வந்தால் தெரியும், அவங்களுடைய அசல் உருவத்தில் வந்தால் தெரியாது. ஆனால் சஹாபாக்கள் ஒரு சமயம் அதில் பார்த்த ஒரு சில சஹாபாக்கள் ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததில் ஐஷா நாயும் ஒரு ஆள், உம்மு சல்மா நாயும் ஒரு ஆள், இர்பால் இப்னு சாரியாங்கிற சஹாபியும் ஒரு ஆள். அதில் ஒரு மதீனாவில் ஒரு அன்சாரி சஹாபியும் எழுதுகிறாங்க, அட்ரஸ் பேர் தெரியல. ஆனால் இப்னு அப்பாஸ் அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வாப்பா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வாப்பாவை ரசூலுல்லாஹ் கண்டுக்கிறவே இல்லை, திரும்பி போயிட்டாங்க. வாப்பாவும் மகனும் வெளியே வர்றாங்க. இன்றைக்கி பார்த்தியா என்னைய உன்னுடைய பெரியாப்பம்மான்னு கண்டுக்கிறவே இல்லை. அதாவது ரசூலுல்லாவுக்கு தம்பி தானே இப்னு அப்பாஸ் இல்லானும், நீ கண்டுக்கிறவே இல்லை, இன்றைக்கி உங்கள் பெரியாப்பமான ரசூலுல்லாஹ் அன்றைக்கி கண்டுக்கிறவே இல்லையேன்னு. இல்லை வாப்பா, கூட ஒரு ஆள் ரகசியம் பேசிகிட்டு இருந்தார் வாப்பா, அதனால தான் உங்களை கவனிக்கல, கூட யாரும் இல்லையா. இப்படி சொன்ன உடனே அவங்க வாப்பா கண்ணுக்கு தெரியல, நேராக திரும்ப வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ் நாயகமே. இப்படி என் மகன்கிட்ட சொன்ன, நீங்கள் என்னை கண்டுக்கிறவே இல்லைன்னு, நீங்கள் யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட ரகசியம் பேசிட்டு இருந்தீங்க, அதனால் கண்டுக்கலன்னு. அவர் பார்த்தாராமா, அப்துல்லா நீ பார்த்தியா? ஆமாம், என் கண்ணுக்கு தெரிஞ்சுதுன்னு. உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லாக்க ஜிப்ரீல், அவர் தான் வானவர் ஜிப்ரீல்.
அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பையன் பிற்காலத்தில் கண்ணு தெரியாமல் போவார், ஆனால் அறிவிலே நம்பர் 1 ஆவார் என்று ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் சொன்னார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியை சொல்லி காட்டினார். ஆக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த ஒரு பாக்கியமான அவர்கள் உலகத்தில் நபிமார்களை லைலத்துல் கத்ர் இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். எத்தனை பேர் பள்ளியாசிலேருந்து பார்த்துப்பாங்களா? பார்க்க முடியுமா? அவங்க முசாபா பண்ணுறாங்க, எத்தனை பேர் கையை முசாபா தொட்டதை யாரை பார்க்க முடியுது? இறங்குவாங்க, அவங்க நம்மளை உணர்வாங்க, நாம் அவங்கள உணர முடியாது. ஆக அப்படிப்பட்ட அந்த பாக்கியமான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்களே, அவங்கள்ட்ட ஒரு ஆள் கேட்டார், ஏதாவது ஒரு எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆள் கேட்டார். அவங்க சொன்னாங்களாம், தம்பி அல்லாஹ்வை பயந்துக்கோ, குறிப்பாக சஹாபாக்களை பற்றி நீ விவாதம் பண்ணாத. அரசியல்வாதிகள் கிடையாது. நீ அரசியல்வாதி எடுத்துக்கிட்டால் ஒரு மேடையில் ஒரு ஆளை தூக்குவான், எலெக்ஷன் வந்த பிறகு ஒரு கூட்டம் மாறும், எலெக்ஷன் நேரத்தில் ஒரு கூட்டணி மாறும். அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, ஒரு டைலாக் வராது, நிரந்தர எதிரியும் கிடையாதும்பா. ஆனால் சஹாபாக்கள் விஷயத்தில் விமர்சனம் பண்ணாதே, அவர்கள் பாக்கியத்தால் முந்தியவர்கள். அவர்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்கவும் இல்லை. அவங்க எப்படிப்பட்ட பாக்கியத்தில் முந்தினவங்க. பொதுவாக ஒரு குடிகாரனே இறந்த பிறகு அவனை குடிகாரன் சேர்த்தான்னு சொல்லக்கூடாது இஸ்லாத்மி. ஒரு விபச்சாரம் பண்ணவன் இறந்தான் கூட, அவன் இறந்த பிறகு அவனுடைய குற்ற பயல்கள் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு போயிடுச்சு, அவனை அல்ல மன்னிச்சிடலாம். ஆக இறந்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணாதுன்னு சொல்லும்போது இறந்தவர்களில் உயர்ந்தவங்க அவங்க. அந்த சஹாபாக்களில் நம்பர் 1 ஹீரோ சொல்லப்போனால் குர்ஆன் இறங்கும் பொழுது அந்த ஆடியன்ஸாக இருந்தவங்க, ரசூலுல்லாவை கண்ணில் பார்த்தவங்க, அவங்க கையில் தொட்டவங்க, அவங்கள ஜமாத்தோடு நின்று தொழுதவங்க, அவங்களோடு பல்கலத்தில் தோல் கொடுத்தவங்க, அவங்கள அணைச்சி நின்று உயிரை கொடுத்தவங்க. இப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை விமர்சனம் பண்ணாதே என்று என்ன செய்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எத்தனையோ புதுசாக மலையில் பெய்த காளான்கள் முளைச்சவங்களாம் பாருங்கள், சஹாபாக்களுடைய பேரை சொல்லும்போது ஒரு மரியாதை கூட இருக்காது. இப்போ சாதாரணமாக ஒரு கல்யாண பத்திரிகையில் கூட ஜனாப் அப்படின்னு பேர் போட்டு தான் ஒரு ஆளுக்கு எழுதும், பார்த்துருக்கீங்களா? ஒரு கல்யாண பத்திரிகையில் கூட ஜனாப்னு பேர் இல்லாமல் அல்லது ஒரு இந்து மத திரு போட்டிருக்கோம், மரியாதைக்குரிய. இது ஆங்கிலத்தில் இருந்தால் மிஸ்டர் அப்படின்னு போட்டிருப்போம் இல்லையாங்க. இந்த மிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையோடு தான் நம்ம யாரையும் என்ன செய்கிறோம், சொல்லுவோம். அது ஆங்கிலத்தில். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அவனுடைய கதையெல்லாம் நாடி போச்சு. உமர் சொன்னார் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரு மாதிரி, அபூபக்கர் இப்படித்தான் சொன்னார் ஏதோ அவர் தம்பி அபூபக்கர் மாதிரி, அவர் ஃப்ரெண்டு அபூபக்கர் மாதிரி. சஹாபாக்களுடைய நீ சொன்ன அல்லாவே அவனுடைய அடியார்களை எப்படி வாழ்த்துறான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் ரலியல்லாஹு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எப்படி தமிழில் சொல்கிறோம், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மரியாதைக்குரிய கலெக்டர் அவர்கள் சொல்கிறோமா இல்லையா? மரியாதைக்குரிய உமர் கத்தாப் சொன்னால் என்ன, அல்ல மதிப்புக்குரிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறானா? சொல்ல மாட்டேன். இந்த ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்ளட்டுமாக, அந்த வார்த்தையை சொல்கிறது யார் தெரியுமா? ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம எந்த கொள்கையில் இருக்குமோ அவங்க தான் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட ஆளுங்கள் தான் சஹாபாக்களை அந்த டைட்டிலோடு புகழ்வாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம், அது வாழ்த்து தானே. மூசா சொன்னார், ஈசா சொன்னார், இத்ரீஸ் சொன்னாருன்னு நபிமார்களை சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்லுவாங்க குர்ஆனில் மூசா சொன்னார்னு. அல்லாஹ்வுக்கு அடிமை அவங்க. நம்ம சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அவர்கள் மீது சாந்தி உண்டாக அப்படி சொல்கிறோம். அப்போ நபிமார் சஹாபாக்களுடைய பேரை சொல்கிறதுல கூட ஒரு மரியாதை. ஆனால் அவங்கள கூட இந்த சமுதாயம் விமர்சனம் பண்ணாமல் விட்டாங்கன்னா விட்டு. அதான் அன்றைக்கி ஒரு ஆள் சொன்னார், குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லைன்னு ஒரு ஆள் சொன்னார். என்ன சொன்னார்? குறைக்காத நாயும் இல்லையா, குறை சொல்லாத வாயும் இல்லையா. உண்மையாக தானேங்க. குறை சொல்லாமல் உலகத்தில் எல்லாரையும், உலகத்தில் நபிமார்களையே குறை சொன்னான், ரசூலுல்லாவையே குறை சொன்னான் ஒரு கூட்டம். சொன்னானா இல்லையா? எல்லாத்துலேயும் நல்ல பேர் வாங்கணும்னா நடிக்கத்தான் செய்யும். எல்லாத்துலேயும் நாங்கள் ஒரிஜினலாக உத்தம பண்ணால் நம்ம உள்ள தூய்மையாக என்ன செய்ய முடியாது. நல்லதை சொல்லணும், உள்ளபடியாக சொன்னால் 4 பேருக்கு கெட்டவனாக தான் நம்ம இருக்க முடியும். இதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்காங்களே, அவங்கள பற்றி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நேரம் முடிய போகுது. அவங்க வரலாறு எவ்வளோ தூய்மையானது. நம்ம வாழ்க்கையை வெளியே சொல்ல முடியுமா? ஒரு புத்தகமாக எழுத முடியுமா? இப்போ சச்சின்னு ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர்,
அவன் வாழ்க்கையை அவன் வரலாறு அவன் எழுதியிருக்கான். எதுக்கு? கிரிக்கெட் பிளேயர்களுக்கு அவன் ஒரு முன்னோடி, அவ்வளோதான். சுய வாழ்க்கைக்கு அல்ல, நல்லா விளங்கணும். விளையாட்டுக்கு மட்டுமே எங்கே இந்த நாட்டுக்கு போனேன், இத்தனை டெஸ்ட்டு விளையாண்டேன், இத்தனை ஒன்றிய விளையாண்டேன், இந்த இது தான் எழுத முடியுமே தவிர என் பொஞ்சாதியோடு நான் எப்படி நடந்தேன், என்னுடைய பார்ட்னரோடு நான் எப்படி இருந்தேன், என் பக்கத்து வீட்டுக்காரனோடு நான் எப்படி இருந்தேன், என்னுடைய தெருக்காரங்களோடு நான் எப்படி இருந்தேன், என்னுடைய பிஸ்னஸில் நான் கொடுக்கல் வாங்கல் எப்படி பண்ணேன், இந்த சுயசரித்திரத்தை யாராவது எழுதியிருக்க முடியுமா? அந்த எழுதுனா நாரினும். இப்போ இன்னைக்கு இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை பிரதமருடைய வாழ்க்கையிலும் சுயசரித்திரம் எழுத முடியாது, எழுதவே முடியாது. அதுக்கு தகுதியானவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களுக்கு எத்தனை வால்யூங்கள் ஹயாத்து சஹாபாக்களுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்குன்னா அவங்க வாழ்க்கையை வரலாறாக மாற்றிய ஒரு பெருமைக்குரிய குருநாதர் நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் ஒரு துரதிர்ஷ்டசாலி. இன்றைக்கி 2000 இருக்கிறமே, 2023 இது பொன்னான காலமாக பிறக்கும் போதே ஒரு புயலோடு தான் பிறந்திருக்கோம். இது துவங்கியிருக்கு. இது வருஷ பிறகு நேரத்திலேயே இன்றைக்கி நிறைய பேர் என்ன நிலை இந்த பற்றியெல்லாம் என்ன ஆக, அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, அவங்களையே ஒருத்தன் திட்டினான். அப்போ அவங்க சொன்னாங்களாம், தம்பி என்னையாப்பா திட்டுற, எங்கிட்ட நல்ல குணம் 3 குணம் இருக்குப்பா. எங்கேயாவது ஒரு ஊரில் மழை பெஞ்சா நான் என்ன செய்வேன், சந்தோஷப்படுவேன். ஆனால் எனக்கு ஆடெல்லாம் கிடையாது மேய்கிறதுக்கு, எனக்கு வயல் விவசாயம்லாம் கிடையாது. விவசாயிகள் தானங்க மழை பெய்யலாம் கவலைப்படணும், கவர்மெண்ட்டை நஷ்டஈடு கேட்கணும். ஆனால் எந்த ஊர்லேயாவது மழை பெஞ்சால் நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா விவசாயிகள் பலன் பெறுறாங்களே, ஆடு மந்தைகள் வச்சுருக்கிறவங்க பயன்பெறுவாங்களே. ஏன்னா ஆடு மேய்க்கிறோம், இல்லைன்னா ஆடு மாடு செத்து போயிருமா, புல் அதுக்கு தீனி கிடைக்கலன்னா நீங்கள் தீனி செத்து போயிட்டு உங்களுக்கு கறி வாங்க முடியாது. கடாகறிக்கு போகும்போது கடாகறி இருக்காது உங்களுக்கு. உங்கள் காலையில் போங்க காலையில் மேய போகணும், சாயந்தரம் தாங்க கூப்பிட்டு வர்றான். போன இடத்துல அங்கங்கே செத்து விழுந்துடும் மழை வயல்லாம். எனக்கு ஆட்டு மந்தை கிடையாது, ஆனால் மழை பெஞ்சால் நான் சந்தோஷப்படுவேன். விவசாயிகள் சந்தோஷப்படுறாங்க. அப்படிப்பட்ட சுயநலவாதி இல்லை, நான் பொதுநலவாதி. எங்கேயாவது ஒரு நீதிமன்றத்திலே ஒரு நீதமான ஒரு தீர்ப்பை நான் கேட்டால் சந்தோஷப்படுவேன். ஆண்டவன் காக்க வேண்டும், நாம் எந்த ஒரு நீதிமன்ற வாதத்திலும் யாருக்காக வேண்டியும் கோர்ட் வாசலில் நம்ம மிதிக்கக்கூடாது என்று நான் நினைச்சேன், ஆசைப்படுவேன். நீதமான தீர்ப்பை நீங்கள் பார்க்குறோமா? அன்னைக்கு நீதிபதிகள் எல்லாமே முதலே பேசி வச்சுக்கிறான், இவ்வளோ தந்துரு நான் உனக்கு தோதுவாக தீர்ப்பு அளிச்சுக்கிறேன்னு சொல்லி. அன்றைக்கி கூட போன வாரமும் முந்தின வாரமும் ஒரு ஜும்மா இங்கே வந்த ஒரு ஆள் மர்ம விஷயமாக ஒரு கோர்ட் கேஸ் விஷயமாக இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ண போகிறேன், அந்த நீதிபதியே கிறுக்க மாதிரி பேசுகிறான்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பக்கமாக அந்த பொஞ்சாதி பொம்பளை சார்பாக பேசுகிறான், நியாயத்தை பேச மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த மாதிரி உண்மையான நீதமான நீதிபதி தீர்ப்பை கேட்டால் நான் சந்தோஷப்படுவேன். ஆண்டவன் காக்கவே. நீங்கள் இன்றைக்கி உடனே கோர்ட்டை பார்த்துக்குறோம். கோர்ட்டுக்கு மேலே ஒரு நீதிபதி எல்லாம் இருக்கானே, அதை முதல்ல முடிவு பண்ணுமே. இல்லை எடுத்த இடத்துல என்ன செய்யறது, எல்லாத்தையும் கோர்ட்டில் பார்த்துக்குறோம்ப்பா அப்படிங்க. காரணம் என்னென்னா அங்கே நம்ம கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கலாமே அப்படின்னு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீதமாக தீர்ப்பளிக்கக்கூடியவனும் நானும் பக்கத்து சீட்டில் சொர்க்கத்தில் இருப்போம்னாங்க. ஏன்னா அந்த சீட்டுக்கு வரவன் சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, 3வது, எனக்கு ஒன்று தெரிந்தால், குர்ஆனிலே ஒரு ஆயத்து எனக்கு தெரிந்தால், விளக்கம் தெரிந்தால் அது மற்றவங்களுக்கு தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுவேன். அந்த பழக்கத்தை அல்ல எனக்கு கொடுத்தான். என்னுடைய விஷயத்தில் நான் ஒரு புதுசாக ஒரு செய்தி படித்த உடனே சொல்லிடுவேன் என்னுடைய மாணவர்கள்ட்ட, ஏப்பா இன்றைக்கி ஒரு கிதாபில் ஒரு செய்தி பார்த்தப்பா, அதை சொல்லலைன்னா எனக்கு மண்டையை வெடிச்சிடும். சில பேருக்கு பாருங்கள், அடுத்தவனை பற்றி ஏதாவது சொல்லலாம், நம்ம அப்படி இல்லை, புதுசாக சில பேர்கிட்ட ஒரு விஷயத்தை கேளுங்க, சொல்ல மாட்டான், அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல மாட்டான், அவர் ஈஸியாக சொல்ல மாட்டான். ஒரு டாக்டர்கிட்ட சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மருந்து போடலாமா அந்த மருந்து போடலாமான்னு கேளுங்க, ஒன்றும் பேசக்கூடாது, நான் தரது மட்டும் கேட்டுப்பேன். அவன் மெடிக்கலில் போய் அவன் வாங்கிட்டு போயிட்டா நமக்கு 300 ரூபா கிடைக்காதான்னு பார்ப்பான். ஆக பாருங்கள், நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு தெரிஞ்சது அடுத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறது. இந்த மாதிரி 3 நல்ல விஷயம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாதுளம் பழத்தை நான் ஜூஸ் போட்டு குடிக்க மாட்டேன், மாதுளை விதையத்தான் சாப்பிடுவேன். மாதுளம் பழம் இருக்கலாங்க, சிலவங்க அந்த பழத்தை சாப்பிடுவாங்க, சிலவங்க ஜூஸ் போட்டு சாப்பிட்றாங்க. ஜூஸ் போட்டு சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? அது கேட்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, ஒரு ஹதீஸ் எனக்கு கேள்விப்பட்டேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாதுளம் பழங்களும் சொர்க்கத்தினுடைய விதையிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஏதோ ஒரு வகையில் மானசீகமான முறையில் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து, இப்படி சம்சம் தண்ணிக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிணறுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதே மாதிரி அந்த சொர்க்கத்து விதையிலிருந்து தான் இந்த விதை உருவாக்கப்பட்டது என்று எனக்கு ஒரு செய்தி கிட்டியது. அதனால் நாம் சாப்பிட்ற விதை அந்த விதையாக கூட இருக்கலாமோ என்ற ஒரு எண்ணத்தில் நான் அதை தான் சாப்பிடுவேன். பழமாத்தி ஜூஸான தண்ணியில் சாப்பிட்றோம், விதையாக வராது இல்லைங்க,
அதனால் நீங்களும் இனிமேல் விதையை சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம அது அல்ல அந்த பாக்கியம் நமக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியாக. ஒரு சமயம் அவங்க அடிமை பெண் வீட்டில் வேலைக்காரி வச்சுருக்காங்களே, பணக்காரங்க வச்சுருக்காங்க. நமக்கு வேலை பார்க்குற அளவுக்கு நம்ம வசதியாக இருக்கோம். கொஞ்சாதியே வேலை பார்க்க மாட்டேங்கா. ஏன்னா இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தானே பார்க்குறோம். ஆக வீட்டில் பணிப்பெண்கள் இருக்கும் பொழுது இவங்க தம்பி ஒரு ஆள் உட்காந்து இருக்கும்போது சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த அடிமை பெண் ஏதோ ஒரு சாப்பாடை கொண்டு வரல, கொஞ்சம் லேட்டாச்சு. விபச்சாரி அப்படின்னு அந்த ஆள் கூப்பிட்டார். இவர் சகோதரர் கூப்பிட்டாங்க. உடனே சொன்னாங்க, நீ முதல்ல இந்த விபச்சாரம் செய்ததை நீ பார்த்தியா? இன்னைக்கு ஒரு வார்த்தையை அசிங்கமாக அந்த தேங்கிற வார்த்தையில் அசிங்கமாக சொல்கிறோமா இல்லையாங்க? அதை மாதிரி சொல்லிட்டாங்க. நீ பார்த்தியா இந்த பொம்பளை தப்பு பண்ணதை பார்த்தியா? இதுக்கு நீ 80 கசையடி வாங்கணும். ஒரு ஆளை பார்த்து விபச்சாரம் சொன்ன, விபச்சாரம் செய்தை பார்க்காம சொன்ன, நீ 80 கசையடி. நீ அடிக்கலை, நீ அடி வாங்கலைன்னா அல்ல உன்னை மறுமையில் உன்னை அடிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அசிங்கமாக பேசுகிறதே விரும்ப மாட்டான், அசிங்கமான விஷயத்தையும் விரும்ப மாட்டான் அப்படின்னு அங்கனே. ஆக எங்கேயும் இந்த சமுதாயத்திற்கு நல்ல விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தா இவர் பெரிய உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவர் எதையா சொல்ல போனால் எப்பா வந்துட்டாருப்பா, பெரிய புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டாருப்பா அப்படின்னு நம்மளை அங்கனே நோஸ்கேட் பண்ணிடுவான். பார்த்துருக்கீங்களா? ஆக கழுவி குடிக்கிற விஷயத்தில் சேர்ந்துக்கிடுவான். நல்ல விஷயத்தை சொல்லுங்க, இவர் பெரிய நமக்கு புத்தி சொல்ல வந்துட்டாருமா. ஆக அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியாக வாழக்கூடிய ஒரு அழகிய முன்மாதிரியை எப்படி சஹாபாக்கள் இந்த உலகத்துக்கு உருவாக்கினார்களோ அதுபோன்று நம்முடைய வாழ்வையும் 4 பேர் எடுத்து நடக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க, நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய சார்ந்தவர்கள், நம் ஊரார்கள், நம்முடைய பக்கத்து வீட்டார்கள், நம் தெருவை சார்ந்தவங்க, நம் மொஹல்லாக்காரங்க இவரை மாதிரி வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அழகிய எடுத்துக்காட்டாக வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.